பொதுவா வந்து சிவன்கண் கூடைகள்ல வந்து நான் ஒத்தப்படை எண்ணிக்கையில தான் நான் போடுவேன். லென்த்தா இருக்கட்டும், விட்த்தா இருக்கட்டும், ஒத்தப்படை எண்ணிக்கையில தான் எப்போதுமே நான் போடுவேன். அப்பதான் மேல போடும்போது நமக்கு டிசைன் வந்து ஈவனா வரும். இதுல வந்து நான் வந்து ரெட்டப்படை எண்ணிக்கையில போட்டிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 4 ரோல் பிளாஸ்டிக் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு பெரிய சைஸ் மார்க்கெட் பேக் சிவன்கண் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூட வந்து நான் ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருக்கேன். அவங்க வந்து பெரிய சைஸ் வந்து போட சொல்லி கேட்டாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ் கூடைகள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க சேட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டதுனாலும் எங்களுடைய வெப்சைட்ல வாங்கிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பர்பிள் கலர்ல 3 ரோல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பர்பிள் கலர் ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சென்டர்ல இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள் பக்கம் வந்து ஒயர் எடுங்க. அப்பதான் சிக்கல் விழுகாம உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை வந்து உடன் ஸ்கேல்ல அளவு எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து 9.5 அடி ஒயர் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்கேலை வந்து சுத்திட்டு நீங்க அளவு எடுத்துக்கலாம். ஹாஃப் ஃபீட் அப்படிங்கிறது 6 இன்ச்சஸ் அளவு எடுத்துக்கோங்க. நீங்க இன்ச் டேப்ல வேணும்னாலும் அளவு எடுத்துக்கலாம். 285 சென்டிமீட்டர் நீங்க அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒயர் அளவு எடுத்துட்டு அந்த கட் பண்ணிட்டு அதே அளவை மற்ற ஒயர்களும் கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ஒயர்களையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, எல்லா ஒயர்களையும் நான் கட் பண்ணிட்டேன். பர்பிள் கலர்ல 18 ஒயர்களும், ஒயிட் கலர்ல 18 ஒயர்களும் நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஈக்குவலா ஃபோல்டு பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து நாட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். வேற உங்க ஹெல்ப் இல்லாம நம்ம நாட் போட முடியும். இனி வந்து நம்ம பேஸ் போட ஆரம்பிக்கலாம். பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைன் சிவன்கண் மிக்ஸ்ட்ல தான் நான் போட போறேன். நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க அதை பார்த்து பழகிக்கலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து நார்மல் ரன்னிங் ஒயர்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த லைன் வந்து சிவன்கண்ல போடுற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனா வந்து அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம பிரிக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம பிரிக்க தேவையில்லை. நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப ரன்னிங் ஒயர் வந்து நான் ஒயிட் கலர் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றேன். அந்த ஃபர்ஸ்ட் ஒயர் வந்து நம்ம ஒயிட் கலர்ல எடுத்துட்டு 4.25 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. ஏன் 4.25 அடி ஒயர் எடுக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி தான் கணக்கு போடுவேன். அதுவே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சரியா வரும். இப்போ 9.5 அடி ஒயர் எடுத்திருக்கோம் இல்லையா, அதுல பாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.25 அடி வருது. அதுல வந்து நீங்க 1/2 அடி கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 4.25 அடி வருது. நான் அந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்குவேன். இப்ப 4.25 அடி ஒயர் எடுத்துட்டு அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒயர் வந்து பர்பிள் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. ஈக்குவலா ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்துட்டு இதுக்கு மேல போட்டு நம்ம சாதா நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாட் எப்போதுமே சாதா நாட்ல தான் ஆரம்பிக்கணும். சாதா நாட் போட்டுட்டு வந்து எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க வந்து அந்த வீடியோவை பார்த்து பழகிக்கோங்க. இந்த மாதிரி சாதா நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்ட பின்னாடி இந்த பர்பிள் ஒயர் 2 பக்கமும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலா இல்லை அப்படின்னா கொஞ்சமா லூஸ் பண்ணி அதிகமா இருக்கிற ஒயரை கீழ்பக்கமா தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு ஒயர் ஷார்ட்டேஜ் வராம இருக்கும். இந்த நாட்லயும் மிஸ் பண்ணாம செக் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து சிவன்கண் நாட் போடலாம். இப்ப இந்த நாட்டுடைய ரைட் சைட்ல தான் நம்ம போட்டு வரணும். பாருங்க, ரன்னிங் ஒயர் வந்து பண்டலோட ஜாயிண்டா இருக்கு. நம்ம 4.25 விட்ட ஒயர் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு வந்து ரன்னிங் ஒயர் போகுது. இந்த ஒயர்ல தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். அடுத்து நம்ம ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம சிவன்கண் நாட் தான் போட போறோம். சிவன்கண் நாட் அப்படிங்கிறது நம்ம நார்மல் நாட்டை ரிவர்ஸ் பண்ணன மாதிரி, அதுதான் சிவன்கண் நாட்டு. அப்படி போடும்போது தான் நமக்கு டிசைன் வந்து அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால சிவன்கண் நாட் போடுறதுக்கு ஈக்குவலா மடிச்ச ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த ரன்னிங் ஒயருக்கு பின்னாடி வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை வந்து எஸ் ஷேப்ல ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எஸ் ஷேப்ல ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம இடது கை ஆள்காட்டி விரலை அந்த லூப்புக்குள்ள விட்டுடலாம். அப்படி வைக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து திருமண ஒயரை உள்ள இன்செர்ட் பண்றதும் லெஃப்ட் சைடு பக்கமா எடுத்து இந்த லூப்புக்குள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். இனி இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இந்த நாட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஈக்குவலா ஒயர் இருக்காது. அதனால நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதிகமா இருக்கிற ஒயரை
குறைவா இருக்கிற ஒயர் பக்கம் தள்ளிட்டு அந்த நாட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா போடுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். போட போட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா வந்துடும். ஃபாஸ்டாவும் போட்டுடலாம். இப்ப பாருங்க, இந்த நாட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் நாட்டு ரிவர்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் சிவன்கண் நாட்டு. வேற பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. நாட் போடும்போது கொஞ்சம் கவனமா போடணும். ஒரு நாட் வந்து நார்மல் நாட் போட்டோம்னா அடுத்த நாட் வந்து சிவன்கண் நாட் வரும். இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி போட்டுட்டு வரணும். இனி அடுத்த நாட்டும் நான் ஒயிட் கலர்ல போடுறேன். நான் வந்து என்ன பேட்டர்ன்ல ஜாயின் பண்ணிட்டு வர்றேன் அப்படிங்கறத டெக்ஸ்ட்லயும் கொடுக்குறேன். அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. அடுத்த ஒயரும் ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். இந்த நாட் வந்து நம்ம நார்மல் நாட் போடலாம். ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்து நம்ம எடுத்திருக்கிற ஒயரை அதுக்கு மேல போட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்ப ரெண்டு ஒயர் வந்து இந்த மாதிரி நம்ம போடும்போது தான் நமக்கு மேல வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து அழகா கிடைக்கும். இந்த மாதிரி நார்மல் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பர்பிள் ஒயர் எடுத்துக்கலாம். பர்பிள் ஒயர் எடுத்துட்டு சிவன்கண் நாட் போடலாம். சிவன்கண் நாட் எப்படி போடுறது நான் சொன்ன மாதிரியே தான். ரன்னிங் ஒயருக்கு பின்னாடி பர்பிள் ஒயரை வச்சுட்டு ரன்னிங் ஒயரை எஸ் ஷேப்ல வச்சுட்டு இந்த மாதிரி லூப்குள்ள வச்சுக்கலாம். ஆள்காட்டி விரலை இடது கை ஆள்காட்டி விரலை லூப்குள்ள விட்டுடலாம். கீழே இருக்கிற இந்த திருமண ஒயரை லெஃப்ட் சைட் பக்கமா எடுத்து லூப்குள்ள விடுங்க. விட்டுட்டு நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நாட்டை டைட் பண்ணிட்டு கண்டிப்பா ஒயரை வந்து ஈக்குவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம மாத்தி மாத்தி போடணும். 2 ஒயிட் ஒயர் போட்டோம் அப்படின்னா 2 பர்பிள் ஒயர் போடணும். இதே மாதிரி மாத்தி மாத்தி போட்டுவாங்க. இருக்கிற எல்லா ஒயர்களையும் இதே பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணி போட்டுவாங்க. நான் வந்து எல்லா ஒயர்களையும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் எல்லா ஒயர்களையும் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பேட்டர்ன்ல நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் ஒரே ஒரு பர்பிள் கலர் நாட் மட்டும் போட்டிருக்கிறேன். மற்ற இடத்துல எல்லாம் 2 ஒயர் வந்து ஒயிட் கலர்லயும் பர்பிள்லயும் போட்டிருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை நம்ம ஆல்ரெடி எடுத்த அளவே எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். ஆல்ரெடி 4.25 அடி எடுத்திருக்கோம் இல்லையா, அதே அளவு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இனி வந்து இந்த சென்டர் லைனு, இந்த சென்டர் லைனுக்கு மேலையும் கீழேயும் லைன்ஸ் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அந்த லைன்ஸ் வந்து எந்த பேட்டர்ன்ல போடுறது அப்படிங்கறத இப்ப சொல்றேன். இப்போ ஒயிட் கலர் போட்டிருக்கோம் இல்லையா, அடுத்த லைனும் நமக்கு ஒயிட் கலர்ல தான் வரணும். ஸோ அதனால அடுத்த லைன் வந்து ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரையும் ஆல்ரெடி எடுத்திருக்கிற ஒயருடைய அளவே எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் ஒயர் எடுத்துட்டு 2வது லைன்ல ஃபர்ஸ்ட் நாட் வந்து சிவன்கண் நாட் தான் போடணும். ஏன் அப்படின்னா கீழே இருக்க நாட் வந்து ஃபர்ஸ்ட் நாட் சாதா நாட் போட்டோம் இல்லையா, வந்து சிவன்கண் நாட்ல வரணும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நாட்டை வந்து இந்த மாதிரி போடணும். ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணாம அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு பாருங்க, அந்த ஒயரை ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிக்கணும். சொரசொரப்பான பக்கம் வந்து லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை எஸ் ஷேப்ல ஃபோல்டு பண்ணி லூப்குள்ள வச்சிடணும். அதுக்கப்புறம் கீழே இருக்க ஒயரை லூப்குள்ள இன்செர்ட் பண்ணிடணும். இனி இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இனி அடுத்து கண்டினியூஸா நம்ம போடுறது தான். அடுத்து வந்து நார்மல் நாட் போடணும், அடுத்து சிவன்கண் போடணும். அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், ஈஸி தான். இதே மாதிரி நீங்க போட்டு வாங்க. ஒவ்வொரு லைன் முடிவுலையும் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்க ஒயருடைய அளவே எடுத்துட்டு கட் பண்ணிருங்க. ஒரு கலர் வந்து 2 லைனா போட்டுவாங்க. இப்போ ஒயிட் கலர் கம்ப்ளீட் ஆனதும் அடுத்து வந்து பர்பிள் 2 லைன் போடுங்க, அடுத்து ஒயிட் 2 லைன் போடுங்க. இதே மாதிரி போட்டுவாங்க. எத்தனை லைன் போடுறது அப்படிங்கிற பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் வந்து 12 லைன்ஸ் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து நான் 2 லைனா போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் ஒரு பர்பிள் லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 சைட்லயும் நமக்கு ஒரு பர்பிள் லைன்ஸ் கிடைச்சிருக்கு. இனி வந்து மேல எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவா வந்து சிவன்கண் கூடைகள்ல வந்து நான் ஒத்தப்படை எண்ணிக்கையில தான் நான் போடுவேன். லென்த்தா இருக்கட்டும் விட்த்தா இருக்கட்டும் ஒத்தப்படை எண்ணிக்கையில தான் எப்போதுமே நான் போடுவேன். அப்பதான் மேல போடும்போது நமக்கு டிசைன் வந்து ஈவனா வரும். இதுல வந்து நான் வந்து ரெட்டப்படை எண்ணிக்கையில போட்டிருக்கேன். நீளத்துல வந்து 36 நாட்ஸும் அகலத்துல 12 நாட்ஸும் வந்திருக்கு. இந்த மாதிரி போடும்போது நமக்கு கார்னர் எப்படி வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலா எப்போதும் போல ஆரம்பிக்கும் போது எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாட் வந்து சாதா நாட் தான் ஆரம்பிக்கணும்.
நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் வந்து கம்மியாக தான் இருக்கும், பர்பிள் கலர் தான் அதிகமாக இருக்கும். அதனால கீழேயும் மேலேயும் நம்ம கொஞ்சம் லைன்ஸ் மட்டும் ஒயிட் கலர்ல போட்டுட்டு சென்டரில் பர்பிள் வர்ற மாதிரி நான் வந்து டிசைன் பிளான் பண்ணிக்கிட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மல் நாட் வர்ற இடத்துல தான் நீங்க வந்து ஆரம்பிச்சு போடணும். நார்மல் நாட் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இந்த மாதிரி 2 ஒயர்கள் சேர்ந்து வருது இல்லையா, 2 ஒயர்களா சேர்ந்து சேர்ந்து வரும், கவனிச்சு பாருங்க. இதுல வந்து செகண்ட் இருக்கிற ஒயர்ல தான், ரைட் சைடு இருக்கிற ஒயர்ல தான் நம்ம வந்து நாட் போட ஆரம்பிக்கணும். அந்த ஒயர்ல தான் நமக்கு நார்மல் நாட் கிடைக்கும். அதனால அந்த இடத்துல நாட் போட ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மல் நாட் போட்டுட்டு அடுத்த நாட் வந்து சிவன்கண் நாட் போடலாம். இந்த மாதிரி பேட்டர்ன்ல போட்டு வரும்போது நமக்கு டிசைன் வந்து ஈவனா கிடைக்கும். எல்லா இடத்துலயும் சிவன்கண் டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி போட்டு வரும்போது கார்னர் டர்ன் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா அந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகும். அந்த இடத்துல நம்ம சிவன்கண் நாட் போட்டோம் அப்படின்னா டிசைன் வந்து சரியா வராது. அப்படி இருக்கும்போது கார்னர்ல வந்து நம்ம சின்ன சேஞ்சஸ் பண்ணோம். அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், கவனமா பாருங்க. இதே மாதிரி லைன் ஃபுல்லா போட்டு வாங்க. அந்த கார்னர்ல எப்படி திருப்புறதுங்கிறத சொல்றேன். இப்போ பாருங்க, ஒரு பக்கம் சைடு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு கார்னர் வரையும் வந்துட்டேன். இந்த சைடுல வந்து லாஸ்ட் நாட் வந்து நான் நார்மல் நாட்ல போட்டிருக்கேன். அடுத்த நாட்டும் நமக்கு நார்மல் நாட் தான் வருது பாருங்க. இந்த ஒயர் வந்து நம்ம நார்மல் நாட் தான் போடணும். ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல டிசைன் வராது. அடுத்த நாட் வந்து நமக்கு சிவன்கண் வரும். அந்த இடத்துல நார்மல் நாட் போட்டால் தான் அந்த டிசைன் சரியா வரும். அதனால நமக்கு பேட்டர்ன் எல்லாமே மிஸ்டேக் ஆகும். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம ஒரு ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இந்த பர்பிள் கலர் ஒயர் 2 சைட்ல இருக்கிறதுனால நான் பர்பிள் கலர் ஒயரை எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த ஒயருடைய லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு எடுத்துட்டு அதை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க உள்ள இன்செர்ட் பண்றதுக்காக. அதை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல சிவன்கண் நாட் போட்டுடலாம். அந்த மாதிரி போடும்போது நமக்கு டிசைன் வந்து சேஞ்சஸ் வராது. இனி அடுத்த கார்னர்ல வந்து எந்த நாட் வருதோ அதுதான் நம்ம போடணும். நம்ம ஒத்தப்படை எண்ணிக்கையில போடும்போது 4 கார்னர்லயும் நமக்கு ஒரே நாட் தான் வரும். இப்போ ஒரு கார்னர்ல சிவன்கண் நாட் வந்தது அப்படின்னா அடுத்த கார்னர்லயும் சிவன்கண் நாட் தான் வரும். இதுல வந்து நம்ம ரெட்டப்படை எண்ணிக்கையில நம்ம போட்டிருக்கறதுனால அடுத்த கார்னர்ல வந்து நமக்கு நார்மல் நாட் போட வேண்டியது வரும். அந்த இடத்துலயே நம்ம ஒயர் சொருகணும். சைடு பக்கம் நம்ம நாட்ஸ் போட்டு வரலாம். அடுத்த கார்னர் வரையும் போட்டு வாங்க. இப்ப பாருங்க, அடுத்த கார்னர் வரையும் நான் போட்டுட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிவன்கண் நாட்ல முடிஞ்சிருக்கு. அடுத்த நாட் வந்து நமக்கு சிவன்கண் நாட் தான் போட வேண்டியது வரும். அதனால நமக்கு இந்த இடத்துல ஒரு ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கலாம். பர்பிள் கலர் ஒயரை சேம் அளவு எடுத்துட்டு ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்ம நார்மல் நாட் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, டிசைன் வந்து நமக்கு ஈவன் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் அடுத்த 2 கார்னர்லயும் நம்ம போட வேண்டியது இருக்கும். ஒரு கார்னர்ல வந்து சிவன்கண் நாட் வரும், ஒரு கார்னர்ல நார்மல் நாட் வரும். ஆனா வந்து ஒயர் வந்து அதே அளவு தான் இன்செர்ட் பண்ணணும். வேற சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஈவன் நம்பர்ல நம்ம ஒயரை எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 4 கார்னர்லயும் மாத்தி போட வேண்டியது வரும். அவ்வளவுதான் சேஞ்சஸ். இதே மாதிரி ஃபுல்லா ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. கார்னர் டர்ன் பண்ண பின்னாடி வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. வழக்கமா போடுற மாதிரியே மாத்தி மாத்தி போட்டு வரணும். ஒரு நாட் வந்து சிவன்கண் நாட்டும் ஒரு நாட் வந்து சாதா நாட்டும் மாத்தி மாத்தி போட்டு வரணும். இப்போ இந்த பேஸ்ல வந்து 2 கார்னர்ல வந்து நான் சிவன்கண் நாட்டும் 2 கார்னர்ல சாதா நாட்டும் நான் போட்டிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா சொருகின ஒயர்ல அந்த மாதிரி போட்டிருக்கேன். இனி வந்து
ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண இடம் வரையும் நான் போட்டு வந்திருக்கேன். நம்ம ஆரம்பிச்ச நாட் வந்து நார்மல் நாட்டு, இப்போ முடிச்ச நாட் வந்து சிவன்கண் நாட்டில் தான் முடிஞ்சிருக்கு. அப்பதான் வந்து நமக்கு கரெக்டா வரும். இப்போ இதுல வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட்டை வந்து கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு மேலே வந்து எடுத்து விட்டுட்டு கொஞ்சமா ஒரு லூப் மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு விரல் போற அளவுக்கு இருந்தா போதும். அதுக்கப்புறமா ரன்னிங் வயரை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிட்டு சொரசொரப்பான பகுதி மேலையும் வலுவலுப்பான பகுதி கீழே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு இதை வந்து அந்த லூப்புக்குள்ள விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட்ல இருக்கிற ஒயரை நம்ம உள்ள விட்டுருக்கோம் இல்லையா ரன்னிங் ஒயர், அந்த லூப்புக்குள்ள உள்ள இன்செர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நாட் வந்து இழுத்து டைட் பண்ணிடணும். இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இந்த லைன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி அடுத்த லைனும் நான் ஒயிட் கலர்ல தான் கண்டினியூ பண்ண போறேன். அடுத்த லைனும் ஃபர்ஸ்ட் நாட் வந்து சிவன்கண் நாட்ல தான் போடணும். ஸோ அதனால சிவன்கண் நாட் வந்து இந்த இடத்துல வருது, அந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இனி சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, கண்டினியூஸா நம்ம போட்டு வர வேண்டியது தான். 2 or 3 லைன்ஸ் வந்து ஒயிட் கலர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பர்பிள் கலர் போட்டு வாங்க. பர்பிள் கலர் ஜாயின் பண்ணும்போது இதே போலதான் ஒயரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இன்செர்ட் பண்ணிட்டு ஆரம்பிச்சு போட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஏணிப்படி முடிச்சு போட்டு அந்த லைனை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதே தான் வந்து தொடர்ச்சியா போட்டு வரணும். உங்களுக்கு வந்து ஹைட் எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் போட்டுக்கோங்க. இந்த கூடைக்கு வந்து நான் 28 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஃபினிஷ் பண்ண பின்னாடி ஒயர்களை வந்து தேர்ட் ரோல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரு பக்கம், அப்பதான் வந்து ஒரு லைன் நமக்கு ஃபோல்ட் ஆகி மேலே வந்து ஈவனா கிடைக்கும். கூட வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து உள்ள ஸ்டஃப் ஒயர் வச்சு 2 ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். பர்பிள் கலர் 1, ஒயிட் கலர் 1 ஒயர் வச்சு போட்டிருக்கேன். உள் பக்கம் ஒயர் வந்து 4 அடியில 5 ஒயர் எடுத்திருக்கேன். வெளி ஒயர் வந்து 12 அடி எடுத்திருக்கேன். பர்பிள்ல 12 அடியும் ஒயிட்ல 12 அடியும் எடுத்திருக்கேன். நெருக்கமா நான் போட்டு வந்திருக்கேன், அதனால ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு கலர்லையும் கேட்டிருந்தாங்க. இந்த கலர் காம்போல நான் போட்டிருக்கேன். இதுல எந்த கலர் காம்போ உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.